وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسولك نبينا خاتم النبيين وأصحابه الطاهرين وآله وصحبه كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: لا ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. قال رسول الله صلى الله عليه وسلم: ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من إهراق الدم، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் மீது உரித்தார்கள். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய பேரருளால் இஸ்லாமிய மாதங்களில் இறுதி மாதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக பெருமதியான நாட்கள். இப்படி ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாக, அமல்களின் கேந்திரமாக, நன்மைகளை அதிகம் நமக்கு தேடித் தருகின்ற நாட்களாக இருக்கிறதோ, அதே போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே மிக பெருமதியான நாட்கள். துல்ஹஜ் மாதம் வருகின்ற போதே நமக்கு 2 விஷயம், 2 அமல்கள் நமக்கு நினைவுக்கு வரும். ஒன்று என்னன்னா ஹஜ்ஜு. உலகத்திலே வாழுகின்ற அனைத்து முஸ்லிம்களும் ஆசைப்படுகின்ற, திரும்ப திரும்ப செல்லுகின்ற, செய்கின்ற ஒரு அமலாக ஹஜ் என்பது இருக்கிறது. 2வது குர்பானி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் சுன்னத். நபிமார்களுடைய சரித்திரங்களை, வாழ்க்கை வரலாற்றை திருக்குர்ஆனிலே கூறுகின்ற ரப்புல் ஆலமீன் 2 நபிமார்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுவார். திருக்குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்கள் கூறப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். இந்த எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையை விட 2 நபிமார்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். ஒன்று, பெருமான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுவான். 2வது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. உங்களுக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவரோடு உடனிருந்தவர்களுடைய வாழ்க்கையிலும்
அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுவார். உஸ்வத்துல் ஹசனா, அழகிய முன்மாதிரி. உஸ்வா அப்படின்னு சொன்னால் முன்மாதிரி என்று அதற்கு பொருள். இதனுடைய விளக்கத்தை எழுதுகின்ற திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், அறிஞர் பெருமக்கள், உஸ்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் கூட அடி பெறலாமல் அச்சு அசலாக அப்படியே பின்பற்றுவது. அந்த வாழ்க்கையில் பிறரால், பிறர் சமூகத்தால் எந்த விதமான ஒரு சிறு மாற்றங்களும் இல்லாமல் அதை அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்மாதிரி இருந்ததோ அந்த முன்மாதிரியை அழகான முறையிலே பின்பற்றுவது. இது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அந்த வரலாறு நமக்கு இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அதுபோன்று சஹாபாக்கள் நடந்தார்கள். எப்படி உட்கார்ந்தாங்களோ அது மாதிரி சஹாபாக்கள் உட்கார்ந்தாங்க. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்களோ அது மாதிரி சஹாபாக்கள் சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாழ்க்கையின் முன்மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 அதை அப்படியே பின்பற்றினார்கள் அல்லவா, அதுதான் உஸ்வா, அழகிய முன்மாதிரி என்று திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அப்போ மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு தேவையான அழகிய முன்மாதிரி இந்த 2 நபிமார்களுடைய வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல்களை மிகச்சரியாக நிறைவேற்றியவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால தான் எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத இன்னொரு கூடுதல் சிறப்பு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்சிச்சு. என்னன்னா, ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்துக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது சுன்னத். அந்த ஸலவாத்திலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து சொல்வது சுன்னத் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார். இருக்கின்ற ஸலவாத்துகளிலேயே ஆக மிகச்சிறந்த ஸலவாத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஸலவாத்து நம்ம அத்தஹியாத்துக்கு பின்னால் ஓதுறது தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத் என்று தொடங்குகின்ற, யா அல்லாஹ், பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ கருணை காட்டுவாயாக, ரஹ்மத்து புரிவாயாக, அருள் செய்வாயாக. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது நீ கருணை காட்டினாயோ, ரஹ்மத்து புரிந்தாயோ, அருள் செய்தாயோ, அதே போல ஹஜ்ரத் பெருமான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ ரஹ்மத்து செய்வாயாக என்று நாம் ஓதுகின்றோம் அல்லவா. எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத மாபெரும் சிறப்பு இது. ஏன்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மிக அந்தஸ்தை, மிக உயர்வான இடத்தை தங்களுடைய அமல்களின் மூலியமாக பிடித்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக நமக்கு வந்த அந்த சுன்னத்து என்பதுதான் குர்பானி, அல்லாஹ்விற்காக வேண்டி பிராணிகளை அறுத்து பலியிடுவது என்பது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு தெரியும். தன்னுடைய பெற்ற மகனை ஒரு கனவின் மூலியமாக அரித்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிய உடனே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்வதற்கு துணிந்தார்கள் அல்லவா. அந்த ஒரு செயலை அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் வருகின்ற இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு சுன்னத்தாக ஆக்கினார். எவ்வளவு பிடித்தமான அமலாக இருந்தால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பான் என்று யோசிக்க வேண்டும். பொதுவாக ஒரு நடைமுறை உண்டு. என்னன்னா, ஒரு நபி வருகின்றார், அவருக்கு வேதம் வழங்கப்படுகிறது, அவருக்கு சில வாழ்க்கை வழிமுறைகள், சட்டதிட்டங்கள், இஸ்லாமிய கோட்பாடுகள் வழங்கப்படுகின்றது. அவர் வாழுகின்ற காலம் முழுக்க தன்னுடைய மக்களுக்கு அதை போதிப்பார்கள். அதற்கு பின்னால் அவர் மறைந்து இன்னொரு நபி வருகின்ற போது அவருக்கென்று புதிய நடைமுறைகளும் புதிய சட்டங்களும் தேவைப்பட்டால் புதிய வேதங்களும் வழங்கப்படுவது என்பது வழிமுறை. இப்பொழுது முன்னால் உள்ள நபியினுடைய எல்லா கோட்பாடுகளும் அங்கே பின்பற்றப்படாது. புதிய கோட்பாடுகளும் கொள்கைகளும் அவர்களுக்கு உருவாக்கப்படும்.
அப்படித்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது அதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் வேதங்கள் எல்லாம் காலாவதியாகி போனது. ஆனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையின் சில விஷயங்கள் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானதாக இருந்ததின் காரணமாக அவைகளெல்லாம் இந்த உம்மத்தினுடைய சுன்னத்துகளாக ஆக்கப்பட்டது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுகின்ற போது ஒரு இடத்தில் ஏறி நின்று அந்த காபாவினுடைய கற்களை அடுக்கி வைத்தார்கள் அல்லவா, மகாமே இப்ராஹிம் என்று அதற்கு பொருள், அதற்கு பெயர். அந்த இடத்தில் தொழுவது இந்த உம்மத்தின் மீது சுன்னத். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அம்மா சஃபாவுடைய மலைக்கும் மர்வாவினுடைய மலைக்கும் தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தண்ணீரை தேடி ஓடினார்கள் அல்லவா, அந்த ஓடிய ஓட்டம் கயாமத்து வரைக்கும் இந்த உம்மத்தின் மீது சுன்னத். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடியில் உருவாகியதல்லவா ஜம்சம் நீரூற்று, கயாமத்து வரைக்கும் ஒரு வற்றாத நீரூற்றாக அந்த நீரை பருகுவது, அந்த நீரிலிருந்து நாம் எல்லா விதமான பயன்களையும் பெறுவது என்பது இந்த உம்மத்தின் மீது சுன்னத். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தார்கள் எதையெல்லாம் அந்த நேரத்திலே செய்தார்களோ அவைகளெல்லாம் இன்று வரைக்கும் நினைவு சின்னங்களாக, அடையாள சின்னங்களாக, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளாக இன்றைக்கும் அவைகள் உருவாகி இருக்கிறது. நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஷைத்தானை பார்த்து தூரப்போ என்று அந்த நேரத்திலே கல்லெறிந்த அந்த அமல் இன்று வரைக்கும் ஹாஜிகள் அதை செய்ய வேண்டும். இன்று வரைக்கும் ஹாஜிகள் அதை செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஒவ்வொரு ஹாஜிகளும் இப்படி ஒவ்வொரு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களும் இந்த உம்மத்திற்கும் அவைகள் சுன்னத்தாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் செய்த தியாகங்களில் மாபெரும் சோதனை, அது மாபெரும் தியாகம். அது இதை நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆனிலேயே அவனே ஒப்புக்கொண்ட விஷயம். இன்னஹாதா லஹுவல் பலாகுல் முபீன் அப்படிங்கிற அல்லாஹ் இது மாபெரும் சோதனை என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டது, பிள்ளைய அறுத்தது, இதெல்லாம் அந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்ல வருகின்ற இறைவன் இந்த நிகழ்வை சொல்லி முடிக்கின்ற தருணத்தில் திருக்குர்ஆனில் 23வது ஜுஸ்விலே சூரத்து சாஃபாத் என்ற அந்த சூராவினுடைய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னஹாதா லஹுவல் பலாகுல் முபீன், இது மாபெரும் சோதனை என்று சொல்லி காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தியாகத்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள் இந்த உம்மத்திற்கும் சுன்னத்தாக ஆக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் குர்பானி கொடுப்பதும் என்பது. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சாதாரணமான அது சுன்னத்து, அது செய்யறதுனா செய்யலாம், இல்லை அப்படின்னு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அது ஒரு மாபெரும் அற்புதமான அமல் என்பதை பெருமான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10வது நாள் பெருநாளுடைய தொழுகையை முடித்ததற்கு பின்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் செய்கிற அமல் எது அல்லாஹ்ட்ட மிக பிரியமானது? துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10வது நாளில் அல்லாஹுவிடத்தில் செய்யப்படுகின்ற அமல்களில் மிக பிரியமான அமல் எது? உங்கள் இருக்கிற அத்தனை சொத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இது சிறந்த அமல் அல்லங்கிறான் அல்லாஹ். உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்தையும் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் ஒட்டுமொத்தமாக எழுதி கொடுத்து விட்டாலும் அது சிறந்த அமல் அல்ல. அப்ப எது சிறந்தது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா அமில ஆதமியுன் மின் அமலி யௌமின் நஹர், அந்த குர்பானியுடைய நாட்களில் அல்லாஹுவிடத்திலே மிக பிரியமான அமல், ஆதமுடைய மக்கள் செய்கின்ற மிக உன்னதமான அமல் எது அப்படின்னு சொன்னா, அஹப்பு இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம், குர்பானி பிராணியை அறுப்பதுதான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தது என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் குர்பானி காசை அப்படியே ஒருத்தருக்கு சதகா கொடுத்துட்டாலும் அதுவும் சிறந்த அமல் அல்ல. குர்பானி காசை விட அதிகமாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டு ரொம்ப ஏழையாக இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலும் அது சிறந்த அமல் அல்ல.
உங்கள் கையினால் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற அந்த குர்பானி என்ற அமலை அன்றைய தினத்திலே குர்பானிக்கு என்று நமக்கு மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற அந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களிலேயே இந்த பிராணியை அறுப்பதுதான் சிறந்தது என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அப்போ அல்லாஹ்விடத்தில் மிக பிரியமான அமல், மிகச் சிறந்த அமல், அவன் பிரியப்படுகின்ற ஒரு அற்புதமான அமல் மட்டும்தான் அன்றைய நாளிலே சிறந்தது என்பதை இந்த ஹதீஸுகளில் பார்க்கிறப்போ அது ஒரு அசாதாரணமான நிகழ்வாக நாம் கடந்து செல்ல முடியாது. மிக உன்னதமான சுன்னத், மிக அதிகமான நன்மைகளை கொண்டு தருகின்ற சுன்னத், அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான சுன்னத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சஹாபாக்கள்கிட்ட சொன்னப்போ குர்பானி கொடுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத் என்பது எங்களுக்கு புரியுது, தன் மகனை அறுத்ததற்கு பகரமாக அவர்கள் ஆட்டை குர்பானி கொடுத்தாங்க, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறதெல்லாம் சரிதான், இதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பொதுவாக நம்ம அதைத்தானே யோசிப்போம். ஏதாவது ஒன்றை செஞ்சால் இதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே யோசிப்போம். அதே தான் அங்கே சஹாபாக்கள் கேட்கிறார்கள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத், உங்களுடைய தந்தையினுடைய சுன்னத் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், எல்லாம் சரிதான், ஆனால் இதில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது, ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், ஹதீஸ்ல இப்படியே வருது, ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இதில் எங்களுக்கு என்ன லாபம் நாங்கள் செஞ்சா அப்படின்னு கேட்டப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒரு குர்பானி பிராணியின் மீது அதனுடைய உடலில் போர்வையாக போர்த்தி இருக்கிறது அல்லவா அந்த தோல், அந்த தோலிலே இருக்கின்ற ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை என்று சொன்னார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். என்ன முடியுமா? குர்பான் ஒரு ஆடு இருக்கிறவங்களும் வச்சுக்கிறாங்களா, அந்த ஆட்டினுடைய ரோமங்களை நம்மளால என்ன முடியுமா? கோடிக்கணக்கான நன்மைகளை தருகின்ற அமல் என்பதால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருநாளில் குர்பானி கொடுக்கக்கூடிய நாளில் நீங்கள் எதை செய்தாலும் அது அல்லாஹ்வுக்கு பிரியமானதல்ல, உங்களுடைய கரத்தினால் உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட அந்த குர்பானியை நிறைவேற்றுதான் சிறந்தது அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னா, ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு அற்புதமான அமலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா அதை நாம் தவற விட்டு விடக்கூடாது. நம் வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ விதமான அமல்களை செய்து அல்லாஹுவினுடைய அன்பை பெறுவதற்கு, சொர்க்கத்தை பெறுவதற்கு, இறைவனுடைய கோபத்தை விட்டு நாம் தப்பிப்பதற்கு எவ்வளவோ வழிகள் நம் மார்க்கம் காட்டியிருக்கிறது அல்லவா, அதைகளெல்லாம் நாம் செய்கிறோம் அல்லவா. அப்போ இந்த அமல் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக பிரியமானதாக இருக்கின்ற போது இதை நாம் தவற விடக்கூடாது, ஒரு அலட்சியமாக கருதக்கூடாது. குர்பானி பிராணி அது நமக்கு எவ்வளவு மகத்துவங்களை வாய்ந்ததாக இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலேயும் அதனால் ஏற்படுகின்ற பலன்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருவாங்க. மறுமையுடைய நாளில் நாம் கொடுக்கின்ற அந்த குர்பானி பிராணி சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாலத்தை கடக்கின்ற நேரத்தில் நமக்கு அது ஒரு வாகனமாக அமையும்னு சொன்னாங்க. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் தானே, அது என்ன அண்ணா மேம்பாலம் மாதிரி நடந்து போயிடலாமன்னு நினைக்காதீங்க. ஹதீஸுகளில் வருகிறது, ஒரு மனிதனுடைய ரோமத்தை விட மெல்லிய பாதையாக அது இருக்கும் என்று சொல்கிறார்கள். நம்முடைய ரோமமே ரொம்ப மெல்லிய ரோமம், அதைவிட மிகவும் மெல்லிய பாதையாக பாலமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹதீஸுகள் அதனுடைய விளக்கங்களை பார்க்கிறோம் அல்லவா. அப்ப அந்த பாலத்தை கடப்பதற்கு நரகமா சொர்க்கமா என்று ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற இடம் என்பது சிராத்துல் முஸ்தகீம் பாலமும் ஒன்று.
இப்போ இந்த பாலத்தை கடப்பதற்கு உங்களுக்கு அது ஒரு வாகனமாக அமையும்னு சொன்னாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது ஏதோ ஒரு பலகீனமான குர்பானி கிடாயை பிடிச்சி அறுத்து அதை பலியிட்டு விட்டு நம்முடைய கடமை முடிந்து விட்டது என்று நீங்கள் போய்விடாதீர்கள், நல்ல கொம்பு இருக்கிற ஆடா குடிங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த பாலத்தில் நீங்கள் செல்லுகின்ற போது பிடிமானம் ஒன்று உங்களுக்கு வேண்டும் அல்லவா, அந்த பிடிமானத்திற்காக அதனுடைய கொம்புகள் உங்களுக்கு வளர்ந்து கம்பீரமாக இருக்கின்ற போது அதை பிடித்து கொண்டு அந்த வாகனத்தில் நீங்கள் பயணிக்கலாம். ஒரு நோஞ்சானான பலகீனமான ஒரு ஆட்டை பிடித்து நீங்கள் குர்பானி கொடுத்தால் அதை உங்களை சுமப்பதற்கு சிரமப்படும், நீங்கள் தள்ளாடி கொண்டு அந்த பாலத்திலே செல்லக்கூடாது என்பதன் காரணமாகத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொழுத்த ஆட்டை கொடுங்கள், நல்ல ரோமங்கள் உள்ள ஆட்டை கொடுங்கள், நல்ல கொம்புள்ள ஆட்டை கொடுங்கள், பலகீனமான ஆட்டை தராதீர்கள் என்று பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக அல்லாஹ்விற்கு எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் ஒரு ஆடு பிடிச்சி குர்பானியை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ இந்த குர்பானி கொடுப்பதின் காரணமாக அல்லாஹுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? எல்லா நன்மையும் நமக்குத்தான், எல்லா பிரயோஜனமும் நமக்குத்தான். அந்த குர்பானி பிராயினை அறுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இறைச்சியை உண்ணுவதும் நாம தான். அதை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு படைச்சா வச்சிடறோம். அல்லாஹ் மலக்குகளை கொண்டு வந்து இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான், முன்ன காலத்தில் உள்ள மாதிரி ஏதாவது ஒரு நெருப்பு வந்து அதை கரிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நமக்குத்தான், அறுப்பதும் நாம் தான், அதை உண்ணுவதும் நாம் தான். அது மட்டும் அல்லாமல் நீங்களே அறுத்து நீங்களே சாப்பிட்றதும் இல்லாமல், ஆனால் அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை என்று நமக்குத்தான் எல்லா விதமான பிரயோஜனமும் அங்கே கிடைக்கிறதே தவிர அங்கே அல்லாஹ்விற்கு ஒன்றும் இல்லை. அவன் பொருத்தம், அவன் கட்டளையை இந்த அடியான் நிறைவேற்றுகிறானா இல்லையா அப்படிங்கிறது தான் அல்லாஹ் அங்கே பார்க்குறான். அவனுடைய பொருத்தம் தான் நமக்கு முக்கியம் என்பதனால இந்த அமல்ல அலட்சியம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது, ஒரு ஆடு இல்லை 10 ஆடு கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கு. ஆனால் என்ன, ஏன் அலிசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்துருக்காங்கன்னா வருதில்ல, அப்போ நான் என் குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்துட்டா போதும் இல்லை அப்படின்னு கேள்வியும் வரும். மார்க்கத்தில் ஷாஃபி மத்ஹபின் பிரகாரம் அப்படி ஒரு அனுமதி இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த அனுமதி யாருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆடு கூட வாங்க முடியாமல் சிரமப்படுகின்ற அந்த மக்களுக்கு. ஒரு ஆடு கூட வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற அந்த குடும்பத்திற்கு தானே தவிர எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கின்ற அந்த மக்களுக்கு அல்ல. இதை யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5-6 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ ஒரு ஆட்டை பிடிச்சி என் குடும்பத்துக்குன்னு குர்பானியை நிறைவேற்றிட்டு அந்த ஒரு ஆட்டில் 7 பேர் போகிறது எவ்வளோ கஷ்டம் வறுமையில். அல்லாஹ் நாடினால் 100 பேர் வேணா போகலாம், அது வேற விஷயம். ஆனால் கொஞ்சம் பிராக்டிக்கலாக யோசிக்கணும்ல, இந்த உலக வாழ்க்கையை வைத்து நாம் யோசிக்கணும்ல. உலகத்துக்காக எவ்வளவோ செலவு செய்யணும். ஒரு கல்யாணம்னு வந்துருச்சுன்னா சமையல்காரனை கூப்பிட்டு எத்தனை கிலோப்பா கறி வேணும், அவன் ஆள் எத்தனை பேருன்னு கேட்பான். ஒரு 1000 பேருன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு 100 கிலோ கறி வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறான்னு வைங்களேன். அந்த சமையல் கணக்கில் எனக்கு தெரியாது, ஆலிம்ஸா 1000 பேர்த்துக்கு 100 கிலோ கறி சொன்னார்னா அப்புறம் அந்த பக்கம் போய் பேசாதீங்க, ஏதோ ஒரு கொத்து மதிப்பாக சொல்கிறேன். ஒரு 100 கிலோ கறி. இப்போ நம்ம என்ன சொல்லுவோன்னா, இந்தாப்பா வர்றவங்க எல்லாம் நல்லா சாப்பிடணும், கறி எனக்கு 1 துண்டு தான் கிடச்சிச்சு 2 துண்டு தான் கிடச்சிச்சுன்னு யாரும் என்கிட்ட சொல்லக்கூடாது, நீ 150 கிலோவாக போடு. ஏன்னா என் பேர் என் பிள்ளை கல்யாணத்தில் என் குடும்ப கல்யாணத்தில் கெட்டு போகக்கூடாது. நினைக்கிறோமா இல்லையா, செய்யறோமா இல்லையா? 10 ஆடு அறுக்க வேண்டிய இடத்தில் 15ஆக அறுப்பதற்கு கூட கல்யாணத்தில் உலக காரியத்தில் புகழுக்காக பெயருக்காக மக்கள் 4 பேர் நல்ல விதமாக பேசணுங்கிறதுக்கு செய்யும் போது ஏன் அல்லாஹ்விற்காக வேண்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு வசதி இருந்தால் கொடுப்பதற்கு என்ன? ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
ஒவ்வொரு நாளும் காலையில் மலக்கு எழுந்து சூரியன் உதிக்கின்ற போது, யா அல்லாஹ், யாரெல்லாம் தன் கையை விசாலமாக்குகிறார்களோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை நீ விசாலமாக்குவாயாக, ஆமீன் சொல்லுங்க. யாரெல்லாம் தன் கையை இறுக்கி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீயும் இறுக்கி பிடித்துக் கொள்வாயாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த துவா நமக்கு தேவையா? அல்லாஹ்வினுடைய விஷயம் வர்றப்ப ஒரு ஆடு கொடுங்கும் போது யோசிக்கிறோம். உலகம் என்று வருகின்ற போது ஒன்றுக்கு 10 கொடுப்பதற்கு யோசிப்பதில்லை. அப்ப அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் நீங்கள் இறுக்கி பிடிக்கின்ற போது அல்லாஹ் நம்மளை இறுக்கி பிடிச்சா நம்ம நிலைமை என்னாகும்? யோசிங்களேன். ஏதோ ஒரு குர்பானி தானே, சுன்னத்து தானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க தானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தானே அப்படின்னு நீங்க கடந்து போகின்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்கான நெருக்கடியை தேடிக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் கஷ்டத்தில் அதை விட்டுவிட்டால் உங்கள் மீது தவறில்லை. உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தின் பலகீனத்தால் அந்த அமல் செய்ய முடியாமல் போனால் உங்கள் மீது குற்றம் இல்லை. எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் குர்பானி கொடுப்பதற்குண்டான எல்லா சக்தியும் இருந்ததற்கு பின்னாலும் நீங்கள் இறுக்கி பிடித்தால் அவனும் இறுக்கி பிடிப்பதற்கு தயங்க மாட்டான் என்பதை நாம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஏழ்மையாக வாழ்ந்தார்கள். ஒரு நேரம் சாப்பிட்டு மறுநேரம் பசியாக இருந்தார்கள். வெறும் கோரை பாயிலே விழுந்து தூங்கினார்கள். எழுந்து பார்த்த போது முதுகுகளில் எல்லாம் அந்த பாயினுடைய அச்சு இருந்தது என்றெல்லாம் நாம் வரலாறை படிக்கிறோம் அல்லவா? ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையில் மதீனாவில் 10 ஆண்டு காலம் குர்பானியை விடாமல் கொடுத்தார்கள் என்று வரலாறுகள் வருகிறது அல்லவா? அப்ப அதனுடைய மகத்துவம் உணர்ந்து தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்பட்டாவது அந்த அமல்களை செய்தார்கள். இது இந்த உம்மத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான். இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான். அதனால ஒரு அற்புதமான இந்த அமலை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. இதுல இன்னொரு ட்ரிக்கையும் நம்ம யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா, ஆட்டை வாங்கி அதை பார்க்கணும், வைக்கணும், ஒரு இடம் வேணும், அறுக்கிறதுக்கு ஆள் பிடிக்கணும், ஒழிக்கிறதுக்கு ஆள் பிடிக்கணும், வெட்டணும், குர்பானிக்கு அந்த இதெல்லாம் கறியெல்லாம் கொடுத்து விடணும். இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னொரு பக்கம் காசு அதிகமாக போகுது அப்படின்ட்டு என்ன செய்கிறோம்னா கூட்டு குர்பானிகளில் போய் சேர்ந்து விடுகிறோம். இது நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது கூடும்னு வச்சுக்கிறோங்களேன். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குர்பானி கூடி போய் விடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் சிறந்தது எதுவோ அதைத்தானே நாம் பிடிக்க வேண்டும். திருக்குரானிலே அல்லாஹ் சொல்லுவான், மன்னு சல்வா என்ற ஒரு உயர்தரமான உணவை மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமூக மக்களுக்கு நாம் கொடுத்தோம். ஆனால் அவன் என்ன செஞ்சான்னா, கீரையை கொடு, பூண்டை கொடு, வெங்காயத்தை கொடு, பருப்பை கொடு. குரானில் வர்றது அஜத்து வெங்காயம்னா பயான்ல சொல்றாருன்னு சொல்லாது. அது குரான்ல வர்ற வார்த்தை. பூண்டு வேண்டும், வெங்காயம் வேண்டும், பருப்பு வேண்டும், கீரை வேண்டும் என்று கேட்டார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றாதனவா, உயர்ந்ததை கொடுத்த போது இவன் தாழ்ந்ததை எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிறான் அல்லாஹ். உயர்ந்ததை கொடுத்த போது தாழ்ந்ததை எடுத்துக்கொண்டான். இப்போ உயர்ந்தது அங்க ஆடு கொடுப்பது மட்டும்தான். தனக்கு சக்தி இருக்கிறது ஆடு கொடுப்பதற்கு. ஆனாலும் அந்த ஆட்டை கொடுக்காமல் நாம் குர்பானியிலே கூட்டு குர்பானியிலே சேர்கின்ற போது அங்க சொன்ன பாயிண்ட் தான் இங்கே வரும். உயர்ந்ததை தந்த போது இந்த மனிதன் தாழ்ந்ததை எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு இந்த கூட்டு குர்பானிங்கிறது செய்யறவங்க யாராவது இருந்தால் கோச்சிக்காதீங்க. சில உண்மைகளை நாம் சொல்லித்தான் ஆகணும். பிஸ்னஸ் ஆயிடுச்சு, கமர்ஷியல் ஆயிடுச்சு. இதில் என்ன செய்கிறோம், 7 பேர் ஒரு மாட்டுக்கு குர்பானிக்கு அப்படின்னா யார் அதை போட்டிருக்கிறாங்களோ ஏதாவது போய்ட்டு அந்த விளம்பரங்கள்லாம் அதையும் இதையும் பார்த்துட்டு காசு எவ்வளோ 4000மோ 5000மோ கொடுத்துட்டு நம்ம வேலையை முடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறோம். அவங்க 7 பேர் சொல்லி தான் அறுக்கிறாங்களான்னு பார்க்கறதில்ல. ஒரு குர்பானி பிராணியினுடைய மாடு என்று சொன்னால் அது ஒரு 2 வயதை பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. இவன் எந்த மாட்டை பிடிச்சிட்டு வரான்னு தெரியாது. கொழுத்த பிராணிகளை குர்பானி கொடுங்கள் அப்படின்னு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
பொதுவாகவே கூட்டு குர்பானி கொடுக்குறவங்க எவ்வளோ காசு கம்மியாக மாட்டை பிடிக்க முடியுமோ அவ்வளோ காசு கம்மியாக தான் மாட்டை பிடிப்பாங்க. ஏன்னா கமர்ஷியல் என்று வருகின்ற போது இங்கே சேவையெல்லாம் அங்கே ஒதுங்கி போய்விடும். நடக்கிற விஷயம் உலகத்தில் இன்றைக்கு பரவலாக நடக்கின்றதால் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆக அவன் ஒரு பலகீனமான மாட்டை பிடித்து அறுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ எங்க நம்மளுடைய அமல்களின் அந்த ஒரு தாத்பரியம், அமலுக்கே உண்டான அந்த ஒரு கரு இல்லாமல் போய் விடுகிறது அல்லவா? ஒரு தடவை பயானில் சொன்னேன், நீங்கள் போய் எங்கே குர்பானி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல போய் பாருங்க, காசை கட்டிட்டு சும்மா உட்காந்துக்காதீங்க அப்படின்னப்ப ஒருத்தர் நல்ல மனுஷன், அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்வானாங்க, வந்து சொன்னார், ஏன் ஆலிம்ஷா இன்னைக்கு இதெல்லாம் முடிகிற காரியமான்னு. பெருநாள் அன்னைக்கு போய் அவன் எங்கேயோ வச்சு அறுப்பான், இதை போய் நான் பார்க்கறதுக்கு எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. அல்லாஹ் அக்பர். எப்போ கல்யாணம் நடக்குதுன்னா 30 கிலோமீட்டரில் கொண்டு போய் மண்டபத்தை வச்சாலும் போயிட்டு வரீங்கல்ல, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனாலும் பார்த்துட்டு வர்றீங்கல்ல. இப்போ உலக வாழ்க்கையில் ஒரு இன்பம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இனிப்பாக இருக்கிறது. ஆனால் மறுமை வாழ்க்கை என்று வருகின்ற போது அல்லாஹ் இழிச்ச வாயினா போயிடுறா, அப்படி தானே? அந்த குர்பானிங்கிறது அல்லாஹ்விற்காக செய்யப்படுகின்ற அமலாக இருந்தாலும் அதனால் பலன் பெறுவது யார்? இந்த உலகத்திலே நன்மையை பெறுகிறோம், மறு உலகத்தில் வாகனமாக அதை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இதனால பிரயோஜனம் எல்லாமே நமக்குத்தான். இன்றைக்கு நம்மளுடைய எல்லா விதமான விஷயங்களும் எப்படி இருக்குன்னா, உலகம்னா உருண்டுட்டு ஓடுறோம், மார்க்கம்னா அது பார்த்துக்கலாம், அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா ஆலிம்ஷா, அப்படி செய்யும். ஏன்னா அல்லாஹ் வந்து எதையும் கண்டுக்க மாட்டாங்கிற நினைப்பு நம்மளுக்கு. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு செயல்பாடுகளை நம்மிடத்தில் உற்று நோக்குகிறான். நாம் எண்ணத்தில் எண்ணுவது, உள்ளத்தில் நினைப்பது எல்லாத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதனால இதில் அலட்சியமாக கருதாதீர்கள். உங்களால் ஆடு கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஆட்டை கொடுங்கள், அதுதான் சிறந்தது, அதுதான் அல்லாஹ்விடத்தில் உன்னதமானது. இதெல்லாம் முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் மாட்டு குர்பானி கூட்டு குர்பானியிலே சேரலாம். அதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. வல்லவர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்கத்தின் உன்னதமான அமல்களுடைய தாத்பரியங்களை புரிந்து நடக்கின்ற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நாம் செய்கின்ற குர்பானிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய உள்ளங்களை தூய்மையானதாக ஆக்குவானாக. இரையச்சமுடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்பானி பிராணியினுடைய இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் உங்கள் உள்ளம் தக்வாவுடைய இரையச்சமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அத்தகைய ஒரு அற்புதமான குர்பானியை கொடுத்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. யாருக்கெல்லாம் ஹஜ்ஜினுடைய நசீபை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை மப்ரூரான ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. வருகின்ற காலங்களில் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் பல தடவை ஹஜ்ஜி செய்கின்ற நர்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற காலம் முழுக்க எல்லா விதமான கைறுகளையும் ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் நிறைவாக பெற்று குடும்பமாக அல்லாஹ் நம் குடும்பங்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.